சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம். யோகங்கள் வரிசையில், அதாவது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நாம யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றில் இந்த காணொளியில் யோகங்கள் என்ற வரிசையில் இந்த காணொளியில் நான் பேசி வருகிறேன். அதன் அடிப்படையில் இன்று மூன்றாவதாக கூறப்பட்டுள்ள யோகத்தின் பெயர் ஆயுஷ்மான். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இந்த யோகத்தின் பெயர் ஆயுஷ்மான். இதற்கு அதிதேவதையாக நிராசரன், அதாவது அரக்கர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜாதகத்தில், ஜாதக குறிப்பில் நீங்கள் ஜாதகர் பிறந்த அன்று என்ன யோகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அதன் அடிப்படையில் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் ஆயுஷ்மான் யோகம் வரும் நாள் பஞ்சாங்கம் அல்லது நாள் காட்டியில் குறித்து வைத்துக்கொண்டு துர்க்கை, நரசிம்மர் போன்ற உக்கிரமான கோயில்களுக்கு சென்று வழிபடுவதால் ஜாதக ஜோதிட ரீதியாக கிரக நடப்பில் இருக்கும் திசாபுத்தி அந்தரம் இவற்றில் இருக்கும் கிரக தடைகள் விலகி சிறப்பாக செயல்படும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இந்த ஆயுஷ்மான் யோகம் வரும் நாளில் ஆயுஷ்மான் யோகம் வரும் நாளை குறித்து வைத்துக்கொண்டு அதற்கான தேவதையான உரிய தேவதைகளான துர்க்கை, நரசிம்மர், காளி கோயில், எல்லை கோயில்கள், எல்லை சாஸ்தா கோயில்கள், கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரியான உக்கிரமான கோயில்களுக்கு சென்று வழிபட்டு ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் ஜாதக ஜோதிட ரீதியாக ஏற்படும் தடைகளை விலக்கி நன்மை பயக்கும் சென்று வருவதால், வழிபடுவதாலும் சிறப்பு விசேஷ பூஜைகள், ஆராதனைகள், அன்னதானங்கள், தான தர்மங்கள் செய்வதால் ஜாதக ரீதியாக ஏற்படும் கிரக தோஷங்கள் விலகி மேலும் மேலும் நன்மை பயக்கும் என்பதே இந்த நாம யோகத்தின் வழியாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ரகசியம் ஆகும். மேலும் இந்த ஆயுஷ்மான் யோகம் என்பது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமைகிறது. இந்த மக நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக கேது பகவான் வருகிறார். அதற்கு கேது பகவான் அதிதேவதை விநாயக பெருமான் ஆவார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கிய விநாயக கஷேத்திரங்களான பிள்ளையார்பட்டி, முக்குருணி விநாயகர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் பல இடங்களில் தமிழகத்தில் அமைந்துள்ள முக்கியமான விநாயகர் சன்னதிகளுக்கு சென்று நல்ல சிறப்பான முறையில் அர்ச்சனை, அபிஷேகம், வஸ்திரம் சாத்தி வழிபடுதல், தான தர்மங்கள் செய்தல், அன்னதானம் செய்து வழிபடுதல், இப்படியாக இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் நாட்காட்டியில் மகம் நட்சத்திரம் வரும் நாளில் விநாயகர் சன்னதிகளுக்கும் மேலும் உக்கிர தெய்வங்களான காளி, துர்க்கை போன்ற, நரசிம்மர் போன்ற சன்னதிகளுக்கு சென்றும் வழிபடலாம். சர்ப்ப உள்ள கோயில்களுக்கு சென்றும் வழிபடலாம். இதனால் ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் நடப்பு திசா அந்தர புத்திகளில் இருக்கும் தடைகள் விலகி இந்த ஆயுஷ்மான் யோகம், மகம் நட்சத்திரம், விநாயகப் பெருமான் இவற்றையெல்லாம் ஒன்று சேர வழிபட்டு வருவோரானால் அவர்களுக்கு நல்ல சுபிட்சம் உண்டாகும் என்பதே இந்த காணொளி மூலம் நான் தெரிவிக்கும் கருத்தாகும். நன்றி, வணக்கம். आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च राहवे केतवे नमः. आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुश